பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். எரேமியா 20 அதிகாரம் 11 வசனம். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியை என்னோட இருக்கிறார். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது எரேமியா சொல்லுகிறாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். சிலர் சொல்வார்கள், எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும், அவர் என்னுடைய சொந்தக்காரர். இந்த எஸ்பி தெரியும், அவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு. இந்த பிளாக் பெல்ட் தெரியும், அவர் என்னோட கூட படித்தவர். அல்லது இந்த குறிக்கப்பட்ட நபர் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர். அப்படி சொல்லி சிலரை மேன்மையாக சொல்லுவார்கள். அவங்க என்ன என்னோட கூட இருக்கிறாங்க, ஆகினால் நான் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் பயப்பட வேண்டியதில்லை, பணத்துக்கு பணம் இருக்குது, படைக்கு படை இருக்குது அப்படின்னு தங்களை மேன்மையாக சொல்லுவார்கள். ஆனால் எதையுமே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கர்த்தரோ பலத்த பராக்கிரமசாலியாக என்னோட கூட இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியாக அவர் என்னோட கூட இருக்கிறார். அவர் சாதாரணமான பராக்கிரமசாலி அல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோட கூட இருக்கிறார். சாதாரணமாக யுத்த வீரர்களுக்கும் பராக்கிரமசாலிகளுக்கும் பயங்கரமான பராக்கிரமசாலிகளும் வித்தியாசம் உண்டு. யுத்த வீரர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள், பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் அவங்க சில நுணுக்கமான காரியங்களை செய்வார்கள். நுணுக்கமானு சொல்லும்போது சும்மா நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறது இல்லை. அவர்கள் அந்த குறிக்கப்பட்டதான இடத்தை பார்த்து அந்த குறிக்கப்பட்டதான காரியத்தை செய்வார்கள். அவங்களுடைய யுத்தம் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். அதனால தான் அவளுக்கு பராக்கிரமசாலிகள் என்று பேர். பராக்கிரமசாலிகள் பேர். வேதத்தில் அநேக பராக்கிரமசாலிகளை வாசிக்கிறோம். சவுல் ஒரு பராக்கிரமசாலி, கீசுடைய குமாரன், பராக்கிரமசாலி ஆகிய சவுல் என்று ஒருவன் இருந்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். சவுல் பராக்கிரமசாலி. கிதியோனை குறித்து கர்த்தருடைய சொல்லும்போது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். எப்தா பலத்த பராக்கிரமசாலி என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இப்போ இப்படி பராக்கிரமசாலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பராக்கிரமசாலியுடைய வீர தீர செயல்களை குறித்து தாவீது, அதாவது 2 சாமுவேல் 23 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தாவீதுடைய பராக்கிரமசாலியுடைய வீர தீர செயல்கள். அது பெனாயா என்று சொல்லக்கூடியதான ஒரு பராக்கிரமசாலி. அவன் 2 சிங்கங்களை கொண்டார். மழை காலத்தில் குகைக்குள்ளே இருந்தான ஒரு சிங்கத்தை வாலண்டரியாக போய் குகைக்குள்ளே இருந்த சிங்கத்தை வெளியே இழுத்து அதை கொண்டார். இப்படி பராக்கிரமசாலியுடைய பட்டியலை அங்கே தாவீது குறிப்பிடுகிற காண்கிறோம். பராக்கிரமசாலிகள் சின்ன சின்ன யுத்தங்களை செய்ய மாட்டார்கள், பெரிய யுத்தங்களை தான் செய்வார்கள். அதனால தான் அவர்களுக்கு பராக்கிரமசாலி என்று பேர். மாத்திரமல்ல, எந்த தடைகளையும் மீறி போவார்கள், எந்த எதிர்ப்புகளையும் பாராமல் புகுந்து போய் அந்த காரியங்களை செய்து முடிப்பார்கள். அதனால தான் அவர்களுக்கு பராக்கிரமசாலிகள் என்று பேர். பராக்கிரமசாலிகள் என்று பேர். அவர்களை சின்ன யுத்தங்களை நடத்த மாட்டார்கள். பாருங்க, தாவீது சவுலை பார்த்து சொல்லும்போது, இஸ்ரவேல் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சை வேட்டையாடும்படி வந்தார், தெள்ளுப்பூச்சை தேடி வந்தார், ஒரு கௌதாரியை வேட்டையாடும்படியாக 3000 பேரோட கூட வந்தார் அப்படின்னு தாவீது சவுலை பார்த்து நக்கலாக சொல்கிறத நம்ம அங்கே காண்கிறோம். இதே போல தான் 1 சாமுவேல் 25 அதிகாரத்தில் அபிகாயில் தாவீதை பார்த்து சொல்லும்போது விதமாக சொல்கிறார், நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறாராமே, நீர் இந்த நாபாலை தேடி வரலாமா? நாபால் அவன் பெயர் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான், அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமாக இருக்குது. நீர் இந்த பைத்தியக்காரனை தேடி வரலாமா? இந்த குடிகாரனை தேடி வரலாமா? நீர் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவர் அல்லவா? உங்களுடைய நேரத்தை நீர் வீணாய் செலவழித்துட்டீரே அப்படின்னு சொல்லி நாபாலை மட்டம் தட்டி தாவீதை மேன்மையாக அவள் சொல்கிறத காண்கிறோம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? பராக்கிரமசாலிகள் சின்ன சின்ன சாதாரணமான ஒரு நபரை தேடியோ அல்லனா ஒரு சின்ன யுத்தங்களையும் நடத்த மாட்டார்கள், பெரிய யுத்தங்களை தான் நடத்துவார்கள். சின்ன சின்ன யுத்தங்கள் அவருடைய பார்வைக்கு ஒரு அற்பமானதாக இருக்கும். ஆகினால தான் அபிகால் சொல்கிறார், நீ கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, இந்த நாபாலை தேடி வரலாமா அப்படின்னு. பாருங்க, பராக்கிரமசாலிகள் பெரிய யுத்தங்களை நடத்துவார்கள். சவுல் பராக்கிரமசாலி. அவன் ஒரு யுத்த வீரனை ஆகிலும் பராக்கிரமசாலிகளை ஆகிலும்
பார்க்கும்போது அவர்களை தன்னோட கூட சேர்த்து கொள்வான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பராக்கிரமசாலியாகிய சவுல் தான் பராக்கிரமசாலியாகிய யுத்த வீரனாகிய கோலியாத்தோட கூட யுத்தம் பண்ண அவர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். அந்த கோலியாத்தை பார்த்து பராக்கிரமசாலியாகிய சவுல் முதற்கொண்டு அவனோட கூட இருந்த எல்லா யுத்த வீரர்களும் பயந்து ஒதுங்கி நிற்கிறார்கள். ஆனால் தாவீது அங்கே வந்து நிற்கிறான். தாவீது யுத்தத்தை பார்க்க வந்தான், அவன் யுத்தத்துக்கு வரவில்லை, யுத்தத்தை பார்க்க வந்தான், சவுலுடைய சேமத்தை விசாரிக்க வந்தான். ஆனால் அங்கே நடந்த நிகழ்வை பார்த்து தாவீது உடனே கோலியாத்தோட கூட அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டுட்டான். அவனை கொல்லும்படியாக புறப்பட்டு விட்டுட்டான். பாருங்க, இன்னும் ஒன்று புரிந்து கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 22 அதிகாரத்தில் வாசிக்கும் போது சீரியாவ ராஜா தன்னுடைய படை அதிபதிகளை பார்த்து, சேனை தலைவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சிறியோரோடும் பெரியோரோடு யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேல் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள். அப்படியானா பராக்கிரமசாலிகள் சின்ன சின்ன அப்பாவிகளை கொல்ல மாட்டார்கள். பராக்கிரமசாலிகள் அதாவது பிழைப்புக்காக வேலைக்கு போயிருக்கிறதான இராணுவத்தில் இருக்கிறவர்களை கொல்ல மாட்டார்கள். அவருடைய குறிக்கோள் எதுவோ அந்த ராஜாவை குறிவைத்து தான் அடிப்பார்கள். அதே போல தான் இங்கே தாவீது சொல்கிறார். தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்கிறாரு. அந்த இடத்துல பாருங்க, கோலியாத்து தாவீதை பார்த்து, உன்னுடைய மாம்சத்தை, உன்னுடைய பாளையத்துடைய மாம்சத்தை எல்லாம் ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தாவீது சொல்கிறாரு, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன், அவர் உன்னை என்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பார், உடைய பாளையத்தின் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பார் என்று சொல்லி தாவீது அந்த யுத்தத்தை நடத்த முற்படுகிறார். பாருங்க, அந்த இடத்துல தாவீது அழகா பார்த்தார் எந்த இடத்துல கேப் இருக்குது. அந்த தாவீதுடைய பார்வைக்கு அவனுடைய நெற்றி, கோலியாத்தோட நெற்றி திறந்திருந்ததை பார்த்தான். அந்த இடத்துல கல்லை குறி வைத்து அடித்தான். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்வீர்களான்னா, தாவீது சொல்கிறாரு, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிற தேவனாய கர்த்தர் என்று. இப்போ தாவீதோட கூட கர்த்தர் இருந்தார். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். அதுதான் அவன் அறிக்கை பண்ணுகிறான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அவர் சேனைகளின் கர்த்தர், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அவருடைய நாமத்தினால வருகிறேன். இந்த ஆண்டவர் தான், இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி தான் தாவீதுக்கு கோலியாத்துடைய நெற்றி திறந்திருக்கிறதை காண்பித்தார். அந்த இடத்துல இந்த கவனாலே கல்லை அடிக்கும்படியாக அவனுக்கு கற்பித்தார். கோலியாத்தை வீழ்த்தினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோட பயங்கரமான பராக்கிரமசாலி இருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டியதும் அஞ்ச வேண்டியதும் இல்லை. நீங்கள் அந்த எரேமியா 20:11 கீழே வாசிப்பீங்களான்னா, எரேமியா சொல்கிறார், ஆகையினாலே நான் வெட்கப்படேன், எனக்கு ரோதமாக எழும்பவர்கள் வெட்கப்படுவார்கள், என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்கள் என்னை விட்டு போயிடுவார்கள் என்று அவர் தைரியமாக சொல்கிறதை காண்கிறோம். மாத்திரமல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலிய கர்த்தர் எரேமியாவோட கூட இருந்தபடினாலே இந்த எரேமியாவை கொலை செய்யும்படியாக சிதேக்கியாவுடைய மனிதர்கள் எத்தனித்தார்கள். பலவிதமான போர் வீரர்கள் அவனை கொலை செய்யும்படியாக அவனுடைய தீர்க்கதரிசனத்துக்கு எதிராக அவர்கள் போர்க்கொடி பிடித்தார்கள், கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அவனை ஒரு தண்ணீரில் அந்த குழியில் தூக்கி போட்டார்கள், அவனை சிறைச்சாலையில் போட்டார்கள். எவ்வளவு தீமைகளை செய்தாலும் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக எரேமியாவோட கூட இருந்தபடினாலே யாரும் அவனை மேற்கொள்ளாமல் ஆண்டவர் பாதுகாத்தார். நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை அவருடைய கையில் எரேமியா ஒப்பு கொடுக்காமல் பாதுகாத்தார் என்பதாக. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயங்கரமான பராக்கிரமசாலியோட கூட நீங்கள் இருப்பீர்கள்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல பாதுகாவல் உண்டாகும். உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரானா உடைய காரியங்கள் ஜெயமாக காணப்படும், வெற்றியாக காணப்படும். எதிர்ப்புகள், போராட்டங்கள் எல்லாவற்றினின்று இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி உங்களை நிச்சயமாகவே பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆழமாக தியானிப்போமானா, ஆண்டவர் யுத்தம் பண்ணும்போது ரொம்ப நுணுக்கமாக செய்வார். அநேக காரியங்களை நம்ம தியானிக்க முடியும். ஒன்று உங்களை வேகமாக சொல்கிறேன். யாத்திராகம் 14 அதிகாரத்தில் வாசிக்கும் போது மோசே சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று.
ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணினார்? இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாக செங்கடலை கடந்து போகிறார்கள். அது கொஞ்சம் தூரம்தான். ஆனால் அதை பின்தொடர்ந்து எகிப்தியர்கள் போகிறார்கள். ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர் யுத்தம் பண்ணுகிற அந்த மெதேடை பாருங்க, இந்த நுணுக்கமான காரியத்தை பாருங்க. பிரதானமான 600 ரதங்கள் தான் எகிப்திலிருந்து புறப்படுது. ஆனால் அந்த ரதத்துடைய சக்கரத்தை ஆண்டவர் கழற்றி விட்டார். குதிரையுடைய கால்களை சேத்துல புரளும்படியாக, அதை புதையும்படியாக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது உலர்ந்த தரைவழியாக கடந்து போனார்கள். அதை பின்தொடர்ந்து போனதான இந்த எகிப்தியருடைய குதிரையுடைய கால் சேத்துல புதைந்தது, ரதத்துடைய சக்கரங்கள் கலந்தது. இப்போ இவருடைய அந்த அந்த சிந்தனையை ஆண்டவர் திசை திருப்பி விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கொண்டே பின்தொடர்ந்து போனார்கள். அவருடைய பார்வையை ரதத்துக்கு நேராக, குதிரைக்கு நேராக ஆண்டவர் திருப்பினபடினாலே அவர்களால் மேற்கொண்டு பின்தொடர்ந்து போக முடியவில்லை. கர்த்தர் அப்படிதான் யுத்தம் பண்ணுகிற தேவன். உங்களுக்கு எதிராக எழும்பவர்களை கூட அவருடைய சிந்தையை ஆண்டவர் திசை திருப்பி விடுவார். அவர்கள் உங்களை குறியா வைத்து வருவார்களானா, உங்களை நோக்கமாய் வைத்து வருவார்களானா, அவருடைய சிந்தையை ஆண்டவர் திசை திருப்பும் போது அவருடைய சிந்தை, அவருடைய நினைவுகள், அவருடைய எல்லா காரியங்களும் மாறி போகும். யுத்தம் பண்ண மாட்டார்கள். ஆகினாலே அந்த தெய்வத்தை நான் சார்ந்து கொள்வோமா? ஜெபிப்போம். எல்லாரும் கண்களும் மூடும். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை விடலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். எரேமியா சொல்கிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோட கூட இருக்கிறார் என்று. ஆண்டவர் எரேமியாவோட கூட இல்லை மாத்திரம் இல்லப்பா, எங்களோட கூட இருப்பீராக, எங்களுடைய யுத்தங்களை நடத்துவீராக, எங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை ஆண்டு நடப்பிக்கணும் என்று ஜெபிக்கிறப்பா. இயேசுப்பா, உம்முடைய நாமத்து மகிமையாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து